திருச்செந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட காயல்பட்டினம் பகுதியில் பாஜக வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணனை ஆதரித்து பாஜக தேசிய சிறுபான்மை அணி செயலாளர் வேலூர் இப்ராஹிம் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிடும் KRM ராதாகிருஷ்ணனை ஆதரித்து பாஜகவின் தேசிய சிறுபான்மை அணி செயலாளர் வேலூர் இப்ராஹிம் காயல்பட்டினம், ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். காயல்பட்டினம் நகராட்சி பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்த நிலையில் அங்கு இருந்த உயர்மின் விளக்கு எரியாமல் இருந்தது. இதனால் பிரச்சார பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்பட்டது. மின் விளக்கு எரியாதது குறித்து காயல்பட்டினம் நகராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. காயல்பட்டினம் நகராட்சி நிர்வாகம் வேண்டுமென்றே உயர்மின் கோபுர விளக்கை எரிய விடாமல் செய்ததாக கூறி காவல்துறையினரிடம் பாஜகவினர் புகார் அளித்தனர். திருச்செந்தூர் தொகுதி காயல்பட்டினம் நகராட்சி. இன்னைக்கு இந்த காயல்பட்டினம் நகராட்சியில் இது செயல்படக்கூடிய பின்னாடி இருக்கிறது பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்துக்கிட்டீங்கன்னா இத்தனை நாள் எரிஞ்சிட்டு இருந்த லைட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஃபோக்கஸ் லைட்டு, சுற்றி இருக்கிற நகராட்சிக்கு சமமாக இருக்கிற அவ்வளோ ஸ்ட்ரீட் லைட், போஸ்ட் லைட்டுமே எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த கூட்டம் வந்து பிஜேபி சார்பாக நடக்க போகுதுங்கிறதுனால அந்த ஃபோக்கஸ் லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நகராட்சி வந்து அரசாங்கத்துக்கு செயல்படுதா இல்லைன்னா இந்த ஆளுங்கட்சி திமுகவுக்கு செயல்படுதா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இது எதுக்காக இந்த மாதிரி ஆஃப் பண்ணி போட்டிருக்காங்கிறத போலீஸ்காரங்கிட்டையும் கேட்டாச்சு, நகராட்சியில் உள்ளவங்கிட்ட கேட்டாச்சு, யாருமே பதில் சொல்ல மாட்டேங்காங்க. கரூர் சம்பவம் மாதிரி இந்த காயல்பட்டினத்திலையும் ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணணும்னு நினைக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த பிரச்சனையை உடனே இருக்கணும். இப்போ எங்க வேட்பாளர் வந்துட்டு இருக்காங்க, பிரச்சாரத்துக்கு எல்லா நிர்வாகிகள் வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த லைட்டை வந்து ஆஃப் பண்ணி போட்டிருக்காங்க. பொதுமக்கள் கூடி இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்ல குழந்தைகளை வச்சுட்டு சின்ன பிள்ளைய வச்சுட்டு பஸ் காத்துட்டு இருக்காங்க. கட்சிக்காரங்க சொல்லி 500-1000 பேத்துக்கு மேல இங்க நிக்கிறோம். அப்ப இந்த லைட் எதுக்காக ஆஃப் பண்ணி வைக்கணும்? பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா மை இருட்டா இருக்கு. இது வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திமுக செயல்படுது. இதுக்கு உறுதுணையா இந்த காயல்பட்டினம் நகராட்சி வந்து செயல்படுது அப்படிங்கிறத இந்த விஷயத்தை கூறி இந்த காயல்பட்டினம் நகராட்சியை வன்மையா கண்டிக்கிறேன். நகராட்சி தகவல் சொல்லியாச்சு, 2-3 நேரம் கேட்டாச்சு, அவங்ககிட்ட பேசி போன்ல பேசியாச்சு, இன்ஸ்பெக்டர் பேசிட்டாரு. இந்த லைட் எரியலனா அது என்ன அர்த்தம்? அப்ப வேணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி காயல்பட்டினத்துல ஓட்டு கேட்க கூடாதுங்க, தீவிரமா இருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம்ன்றது தெரியணும். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதை பண்ணி